எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 18th சம் சொல்லித்தரேன். A rectangular sheet of tin 45 cm by 24 cm is to be made into a box without top by cutting off square from each corner and folding up the flaps. What should be the side of the square to be cut off so that the volume of the box is maximum? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து லென்த் வந்து 45 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கார்னரில் கட் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா சைடுமே நம்ம எக்ஸ் நேம் கொடுத்துருக்கலாம். எக்ஸுன்ற சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கிறனால இதை வந்து இந்த பார்ட்டை வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு பாக்ஸ், இப்போ இந்த 4 சைட்ஸ்லேயுமே இந்த பார்ட்டை கட் பண்ணி இப்போ ரிமைனிங் பார்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ இந்த ஃபுல் லென்த் வந்து 45 சென்டிமீட்டரில் இந்த பக்கம் எக்ஸுன்ற போர்ஷன், இந்த பக்கம் எக்ஸுன்ற போர்ஷன் போயிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. ஸோ 45ல் 45 மைனஸ் 2xஆக தான் இருக்கும் லென்த்து. அதே மாதிரி 24 சென்டிமீட்டரில் இந்த பக்கம் எக்ஸ் இந்த பக்கம் எக்ஸ் போச்சுன்னா இந்த பிரெத் வந்து 24 மைனஸ் 2xஆக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து லென்த்து இது மாதிரி இருக்கும், பிரெத்து ஹைட் வந்து எக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ லென்த் வந்து இது வந்து 45 மைனஸ் 2x. ஸோ இது பிரெத் வந்து 24 மைனஸ் 2x, ஹைட் வந்து எக்ஸ்ன்ற ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து வால்யூம் தான் மேக்ஸிமம்னு சொல்கிறதுனால வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வந்து வால்யூம் ஆஃப், இப்போ இது கியூபாய்டுக்கு வந்து என்ன ஃபார்முலானா வி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறனால வி ஆஃப் எக்ஸ், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. வி டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அந்த எக்ஸ் வேல்யூவை வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவில் வரணும் ஆன்சர். நெகட்டிவில் வந்து அது மேக்ஸிமம். ஸோ இதுதான் 3 ஸ்டெப்ஸ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வி டேஷ் ஆஃப் எக்ஸ், ஸோ வி ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு லென்த் என்னது 45 மைனஸ் 2x, பிரெத் வந்து 24 மைனஸ் 2x, ஹைட் வந்து எக்ஸ். ஸோ 3 டேர்ம்ஸ் இருந்தாலே யூவிடபிள்யூ. யூவிடபிள்யூக்கு என்ன ஃபார்முலானா ஃபஸ்ட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண யூ டேஷ் விடபிள்யூ அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது வியை டிஃபரன்ஷியேட் பண்ண வி டேஷ் யூடபிள்யூ அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது டபிள்யூ டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ண யூவி அப்படியே வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதான் பண்ண போகிறோம். ஸோ வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ யூ டேஷ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண 45 கான்ஸ்டன்ட் 0, எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண 1, ஸோ மைனஸ் 2ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா வியும் டபிள்யூவும் அப்படியே வச்சுக்கணும். 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 24 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், எக்ஸ் 1 ஆகிடும். ஸோ மைனஸ் 2ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் 2, இது ரெண்டும் யூவும் டபிள்யூவும் அப்படி வச்சுக்கணும். ஸோ 45 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டபிள்யூ டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கலாம். 45 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x. ஸோ இப்போ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணி வி டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன 25 2s are 48 மைனஸ் 48 எக்ஸ், இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4x ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே வந்து 45 2s are 90 மைனஸ் 90x. ஸோ 2 2s are 4 மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர். அகைன் இது ரெண்டு மல்டிப்ளை 25 இன்ட்டு 44. 45 into 24 1080. 45 2s are minus 90x minus 48 24 2s are 48x minus plus 4x square. ஸோ இதில் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் இருக்கிறனால 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 12x ஸ்கொயர்னு இருக்கும். x square. So v dash of example minus 40x 8x minus 90 minus 90 minus 48.
மைனஸ் 276x இருக்குது. அடுத்தது 1080. ஸோ இதுதான் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ வி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 12x² மைனஸ் 276x ப்ளஸ் 1080 ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாமே 12 டேபிளில் காமனாக இருக்குது. அது வெளியே எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸ் வேல்யூ மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ 276 வந்து கண்டிப்பாக 12 டேபிளில் போகும். 23x ப்ளஸ் 1080. ஸோ 90 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 90 வரும். ஆட் பண்ணால் 23 வரணும்னா 18 5s are. ஸோ மைனஸ் 18 மைனஸ் 5. ஸோ இது எப்படி மிடில் ஃபங்க்ஷன்னா இந்த 12 இந்த பக்கம் போச்சுன்னா அது 0 ஆகிடும். ஸோ x² மைனஸ் 20 மைனஸ் 18x மைனஸ் 5x ப்ளஸ் 90 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் வேல்யூவில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 18 மைனஸ் 5 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 18 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 18, எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம வி டேஷ் ஆஃப் எக்ஸில் வந்து 45 மைனஸ் 2x 24 ஸோ இதில் 24 மைனஸ் 2xன்னு இருக்கிறனால இப்போ நம்ம 18 எடுத்தோன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் 24 மைனஸ் 2xலாம் வருது. 18 2 சார் 32 நெகட்டிவில் வரக்கூடாது. அதனால் இது நாட் பாசிபிள். இது வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5 எடுத்துக்கலாம். இப்போ வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதுதான் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை திருப்பி எழுதுகிறேன். வி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 12x² மைனஸ் 276x ப்ளஸ் 1080. ஸோ இது டபுள் டேஷ் பண்ணுறப்போ 12 அப்படி இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x மைனஸ் 276 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 12 இன்ட்டு 2 இன்ட்டு 5 மைனஸ் 276. 5 2 13 120 மைனஸ் 276. ஸோ மைனஸ் 156 வருது. நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்தாலே இந்த வால்யூம் வந்து உங்கள் கொஸ்டினில் எனக்கு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வால்யூம் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் வாட் ஷுட் பி த சைட் ஆஃப் த ஸ்கொயர். நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறது தான் சைடு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அதுதான் சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.